வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. என் திவ்யாவை பாத்தீங்களா? அவளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? அவ சாப்பிட்டாளா? அவ எப்படி இருக்கா? என்ன கேட்டாளா? ஏங்க ஏங்க, முதல்ல பதட்டப்படாதீங்க. திவ்யாவை பார்த்தேன். அவளுக்கு நானே என் கையால சாப்பாடு ஊட்டி விட்டேன். அவ நல்லா சாப்பிட்டா. இப்போ கொஞ்சம் தைரியமா இருக்கா. நான் அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லியிருக்கேன். இனி அவ பட்னியா இருக்க மாட்டா. அவ நல்லா சாப்பிடுவா. ரொம்ப நன்றிங்க. அவ சாப்பிட்டான்னு சொன்னதும் தான் போன உசிரே வந்துச்சு. அங்க போனதும் திவ்யா என்ன கேட்டா தெரியுமா? டாடி சாப்பிட்டாரான்னு கேட்டா. நீங்க சாப்பிட்டீங்கன்னு போய் சொல்லிதான் நான் அவளை சாப்பிட வச்சேன். இங்க பாருங்க, இந்த 14 நாள்ல நாம எதையுமே மாத்திட முடியாது. திவ்யா அங்கதான் இருப்பா. கோர்ட் தீர்ப்பை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற போராட்டத்துல ஜெயிக்கணும்னா உங்க 2 பேர் உடம்புலயும் தெம்பு வேணுங்க. திவ்யாவுக்கு தைரியத்தை கொடுத்துட்டேன். அவ இனி ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா இருப்பா. அதே மாதிரி நீங்களும் சாப்பிடணுங்க. எப்படிங்க? என்னால முடியல. என் பொண்ணு முகத்தை பார்க்காம ஒரு வாய் பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. இதுல நான் எப்படிங்க சாப்பிடுவேன்? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. பாருங்க, நீங்க ஒழுங்கா சாப்பிட்டாதான் நான் தினமும் திவ்யாவை போய் பார்ப்பேன், ஒழுங்கா சாப்பிட சொல்லுவேன். இல்லனா உங்களை மாதிரி அவளும் பட்னியா தான் இருப்பா. பரவாயில்லையா உங்களுக்கு? இல்ல இல்ல, அவளுக்காக நான் சாப்பிடுறேங்க. அம்மா, நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க, நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். என் பொண்ணு கிட்ட சொல்லிடுங்க. ஏங்க, நீங்க சொன்னீங்க நான் நல்லா சாப்பிட்டேன். இனிமே திவ்யாவும் நல்லா சாப்பிடுவாள்ல? அவளை நீங்க பொறுப்பா பாத்துப்பீங்கல்ல? ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏங்க, தனியா பேசணும்னு சொன்னீங்க, அமைதியா இருக்கீங்க. திவ்யாவுக்கு அவங்களால ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. என் திவ்யா நல்லா இருக்கால? ஐயோ, ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இனி பிரச்சனையே வரக்கூடாதுன்னு தான் 14 நாள் கழிச்சு திவ்யா கண்டிப்பா நம்ம கூட வந்துருவா. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவ நிரந்தரமா உங்க கூடவே இருக்கணும். இந்த பிரச்சனை ஒரேடியா முடியணும்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதா. நீங்க ஒரு குடும்பமா மாறணும். திவ்யாவுக்கு ஒரு அம்மா வேணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இல்லங்க. இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேங்க. நான் தான் ஏற்கனவே பதில சொல்லிட்டேனே. எனக்கு இன்னொரு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இந்த கல்யாணம் உங்களுக்காக இல்ல, திவ்யாவுக்காக. திவ்யாவுக்காக நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அது வேற யாரோவா இருக்கிறத விட உங்களோட உறவுல இருக்கிற ஒரு பொண்ணா இருந்தா அது உங்க குடும்பத்துக்கும் நல்லது, திவ்யாவுக்கும் நல்லது. அதனால அம்மா சொல்ற மாதிரி நீங்க மேகலையை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏங்க, என்னங்க? ஏங்க, அம்மா சொன்னாங்களான்னு கேட்காதீங்க. எனக்கும் உங்க வாழ்க்கை மேலயும் திவ்யா மேலயும் நிறைய அக்கறை இருக்கு.
என் பேச்சை நீங்க மதிப்பீங்கங்கிற நம்பிக்கையும் இருக்கு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க. திவ்யா ரொம்ப பாவங்க. இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் பொண்ணு எனக்கு வேணும் தான். அதுக்குன்னு விருப்பமே இல்லாம சம்மதம் சொல்லி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை எப்படிங்க கெடுக்கிறது? யாருமே இங்க புடிச்சு சேர்றது இல்லைங்க, போக போக புரிஞ்சுக்கிறது தான். இல்ல, மேகலையும் திவ்யாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவளும் ஒரு குழந்தை மாதிரி தான். அதான் அன்னைக்கு மேடையில் அப்படி பேசிட்டான். இப்ப அவ உங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அதனால எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இப்பவும் சொல்றேன், இப்போ தேவை உங்களுக்கு ஒரு மனைவி இல்ல, திவ்யாவுக்கு ஒரு அம்மா. அதுக்காக வச்சும் நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும். உங்களோட இந்த மௌனத்தை நான் சம்மதமா எடுத்துக்கிறேன். நான் வரேங்க. ஒரு நிமிஷம். அம்மா, உங்க பையன்கிட்ட நான் பேசிட்டேன். அவரு சம்மதம் சொல்லிட்டாரு. இனி மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நீங்க நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்மா. அதுக்கு நான் பொறுப்பு. இந்த உதவியை பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிம்மா. அதே சமயம் நீ என் மக வாழ்க்கையில இனி குறுக்க வராத. அவனை விட்டு விலகிடு. அவன் எந்த அளவுக்கு உன்னை மனசுல விரும்புறான்னு எனக்கு தான் தெரியும். நீ கிடைக்கலன்னு அவன் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். ஏதோ நீ சொல்லி அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான். இது இப்படியே இருக்கட்டும். திரும்ப அவன் மனசுல ஏதோ குழப்பம் வர மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அம்மா, உங்க பையனுக்கும் மேகலைக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்துல என்னால எந்த சிக்கலும் வராது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்ன நீங்க நம்பலாம். நான் வரேம்மா.